ஐ நோபடி திரு பிருத்திவிராஜ் சுகுமாரன் தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன படம்லாம் பெருசாக டிபாக்கில் அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த படம் எனக்கு தெரியல இது எப்படி கேரளாவில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல ஹானஸ்ட்டாக. பட் நான் நேற்று பார்த்தேன் இந்த படம். நேற்று பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுது என்னென்னா, டேரக்டருக்கு வந்து இந்த சமூகத்து மேலே சரியான கோபம். ஏன்னா நமக்கு இருக்கிற அதே கோபம் தான். ஓரளவுக்கு இந்த நாட்டுக்கு வந்து கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிற அவ்வளோ பேர்த்துக்கு இருக்கிற கோபம் தான். இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக அப்படியே தூக்கி கொக்கால பாட்டில் தூக்கி ரோட்டில் வீசிட்டு போவானுங்க. என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் போகிற காரை வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டரில் ஓட்டி அழுத்திட்டு போவானுங்க. அடித்தா ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் அவனுக்கு எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஓட்டிகிட்டு போவானுங்க. ஒரு மாலில் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அது ஒரு வயசு தான் இருக்கும், இல்லை 2 வயசு இருக்கும். அதை கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வருவானுங்க. அந்த எஸ்கலேட்டரில் கால் மாட்டுச்சுன்னா அது போயிடும் அப்படின்னு தெரியாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வருவானுங்க. ஆனால் ரீல்ஸில் எப்படி போடுவானுங்க அப்படின்னா மை பேபி அப்படின்னு வந்து போட்டு அதை வந்து வியூஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இப்படி நிறைய ஆஸ்பெக்டை பார்க்குறப்ப நமக்கு ஒரு சாதாரண ஒரு டேபிள், சாப்பிட்ற டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறப்போ அவங்க க்ளீன் பண்ணுறவங்களும் மனுஷன் தான். அந்த டேபிளை க்ளீனாக விட்டு போகணுங்கிற அந்த பொது அறிவு கூட இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவை பற்றியும் அவனுக்கு பேசுவானுங்க. இப்படி இருக்கிற பொதுஜனத்து மேலே ஒரு செக்ட்டுக்கு நமக்கு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோவத்தை ஒரு படமாகவே எடுத்துகிட்டு அப்படி கிழிச்சு தொங்க போட்டார். நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸு கில்ட் ஆகும். ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை நடக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கிராஸ் ஒன்றாகும். அவன் ஒய்ஃபு கூட ஒருத்தர் கிராஸ் ஆவான். அவனை போய் போட்டு தள்ளி இவன் பேங்க்கில் போவான். போகிறப்போ ஒருத்தன் கொள்ளை நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இவன் பார்ட் ஆயிடுவான். அந்த பணம் எங்கே இருக்குதுன்னு இவனுக்கு தெரியும். அதை ஒரு பாயிண்டில் அவன் பணம் இவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த சொசைட்டி பண்ணுற அலும்புகள் இருக்குல்ல, அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பயங்கரமான கமெண்ட்ரி. கேரளா போலீஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது, ஜென்ரலாக போலீஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு என்ன, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்சேஷன், அந்த சென்சேஷனில் நம்ம சிக்கிக்கூடாது, எவனோ சிக்கிக்கிட்டோம், அந்த சென்சேஷனை மாத்திரக்கு என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட் எப்படி சித்து விளையாடும், இது எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டேரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் த டாப் ஆக்ஷன். சும்மா டம்மால் டிபில் என்னங்க பிருத்திவிராஜ் என்ன மிஷினான்னு கேட்குறேன் நான். டெர்மினேட்டரில் அர்னால்டு கூட இத்தனை பேர் அடித்ததில்லை. சும்மா போனால் போது 200 பேர் 50 பேர். அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு மலையாள படத்துலேருந்து வரப்போ நமக்கு நம்புறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பேர் போனது தான் மலையாள படம். அப்படிங்கிறப்போ ரொம்ப ரியாலிட்டிக்கு அவேவாக அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸஸ், அந்த சேசிங் இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பர் ஹியூமனாக இருந்தது. அவர் ஏதாவது சூப்பர் மேனு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டார் அப்படின்னா கூட நம்ம நம்புவோம். இது என்னன்னா ஒரு சாதாரண மியர் மாட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கா, செவரேறி குதிக்கிறான், ஓடுறான், அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 பேர் சண்டை போடுறான், அப்புறம் போகிறான், அப்புறம் கார் ஓட்டுறான், அப்புறம் இடிக்கிறான், போயிட்டே இருக்கான். ஸ்கிரிப்டுக்கானே அவன் போயிட்டே இருக்கான். அது வந்து ரொம்ப அந்த இடங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் இன்னொன்று ஒரு லேயர் டீப்பாக இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா, சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் த டாப்பாக எல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப மக்களை வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணுறாரோன்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஆமாம்ல, இது நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கோம்ல. என்ன நீங்கள் ஒன்ஸ் அந்த மீடியாவில் ஒருத்தன் காமிச்சிட்டான்னா அவன் குற்றவாளிடான்ட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அவனையே நல்லவனா காமிச்சா அதே ஆட்கள் வந்து அப்படியே மாற்றி ட்ரீட் பண்ணுறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கிறோமே. அப்படிங்கிறது நமக்கு மைண்டுக்குள்ளே ஓடிச்சு. ஒரு மாதிரி ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு படம் இது. ஒரு மாதிரியான கமர்ஷியல் படம். சில குறைகள் அதான் அந்த ஃபைட்டு இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக பிடிக்கல. பட் அதர்வைஸ் அது ரொம்ப அவர் கூட ஒரு திருடரோட ஒருத்தர் வருவார். அவர் வந்து கடைசியில் ஒரு விஷயம் பண்ணுவார் அந்த ஃபேமிலி சம்மந்தமாக. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துன்னு சொல்லலாம். ஒரு டிபேட்டபிள் படம், பட் ஆனால் பயங்கர டீசெண்டான ஒரு படம் தான் வந்து இந்த ஐ நோபடி. மலையாள படங்கள் ரிவ்யூ பண்ணுறதுலன்னு ஒரு குறை இருந்தது, அதை தீர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தயவுசெய்து பாருங்கள். இட் வில் பி வர்த் யுவர் மணி, டிக்கெட் மணி. இது வந்து ரோர்சோத்தோட தேன் மலையிலேருந்து எடுக்கிறோம். ஸோ கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன் அப்படின்ட்டு எடுக்கிறோம். உண்மையாலுமே பெனிஃபிஷியல். ஒரு ட்ராப் சக்கரை கூட எதுவுமே கிடையாது, அடல்ட்ரேட்டட் கிடையாது, அன்ப்ராசஸ்டு. ஸோ நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க, பெரியவங்க யாருக்கு கொடுத்தீங்கனாலும் சரி உடம்பு பெட்டராக வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல வகையாக கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு நினச்சி இது பண்ணுற பிஸ்னஸ். ஒரு பாட்டில் வாங்க, அது கூட எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த லிங்க் இல்லாட்டி கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், இன்னொட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.